Hi, Vanakkam. This is Lakshmi Veeraraghavan and you are watching my channel Chakra Healthcare. காது இரைச்சல். பல பேர் இன்னைக்கு காது இரைச்சல் ப்ராப்ளத்தில் தான் குணப்படுத்த தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு அவஸ்தைப்பட்டுட்ருக்காங்க. சில பேர் அதை குணப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்க, இது குணமே இல்லை அப்படின்னு அதோட வாழ பழகிட்டாங்க. இப்போ நம்ம அதுக்கான ஒரு மருந்து பார்க்கலாமா? நம்ம கையிலேயே இருக்குது, நம்ம கிச்சன்லேயே தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பூண்டு, நிறைய எடுத்துக்காதீங்க, ஓவர் டூ பண்ண வேண்டாம். ஏன்னா நிறையா பூண்டு எஃபெக்ட் நிறைய வேணும்னு நிறைய பூண்டு போட்டிங்கன்னா காது நர்வ்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் எப்பயுமே என்ன அளவு சொல்கிறனோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 50 ml கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி தட்டி இந்த தேங்காய் எண்ணெயோடு கலந்து அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. நல்ல படப்படன்னு சவுண்டு வரும், அது ஒரு பொன்னிறமாக பொரிஞ்சு வரும், பார்த்தாலே தெரியும் நமக்கு. அந்த ஸ்டேஜில் கருக விடாதீங்க. அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வடிகட்டி ஒரு கிளியர் சுத்தமான பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி ராத்திரி படுக்க போகும்போது இந்த காதில் ஒரு ட்ராப், அந்த காதில் ஒரு ட்ராப், இல்லை எனக்கு ஒரு காதில் தான் பிரச்சனை அப்படின்னா அந்த காதில் ஒரு ட்ராப், அது மாதிரி விட்டுட்டு ரெகுலராக விட்டுட்டு வரும்போது அந்த சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காதில் சவுண்டு கேட்குறது பலவித விஷயங்கள்னால இருக்கலாம். இப்போ பிபி நிறைய இருந்தாலும் சவுண்டு கேட்கும், வெர்டிகோ இருந்தாலும் சவுண்டு கேட்கும், சைனஸில் பாதிக்கப்பட்டாலும் சவுண்டு கேட்கும், பல ரீசன்ஸ் இருக்குது. தேங்க்யூ. Do keep watching my channel Chakra Healthcare.